அடே துரோகி, நீ தப்பிப்போய் என் தம்பியாக பிறந்து விட்டாய், இல்லையேல் இந்நேரம் தலை துண்டாயிருக்கும் என்று பொங்கி வரும் கோபத்தால் சீறினான் ராவணன். விபீஷணன் கூட ஒரு கணம் அவன் கோபத்தைக் கண்டு தயங்கினான். இருப்பினும் தன்னுடைய உறுதியிலிருந்து அவன் எள்ளளவும் நீங்கவில்லை. அண்ணா, ஆத்திரப்படுவதற்கு உகந்த நேரம் இதுவல்ல. சாஸ்திரங்களுக்கு விரோதமாக நான் ஒரு வார்த்தை கூறியிருந்தால் இந்த இடத்திலேயே என்னை துண்டாக்கி எரியுங்கள். அறிவாளிகள் பலர் கூடியிருக்கும் இந்த சபையில் தர்மத்துக்கு இடமில்லாது போய்விட்டதா? தாங்கள் சீதையை கவர்ந்து வந்தது தர்மத்துக்கு மாறானது. அதனால் அவளை கொண்டு போய் விட்டுவிடுவது உத்தமம் என்று கூறுகிறேன். தெய்வமே வெறுத்து ஒதுக்கும் வகையில் தங்கள் செய்கை அமைந்துவிட்டது. இப்போதும் காலம் தாழ்ந்து விடவில்லை. செய்த தவறை திருத்திக் கொண்டு நன்மையடையும்படி பிரார்த்திக்கிறேன். அண்ணா, சற்று அமைதியான